கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்தில் தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். உபாகமம் 33வது அதிகாரம் 10வது வசனம். ஆமீன். கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆதியாகமத்துல யாக்கோபு 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது அவரு லேவியையும் சிமியோனையும் குறித்து நீங்க என் வாசனையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா லேவியை பொறுத்த வரைக்கும் துதிக்கிறவங்க தான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க. அப்புறம் லேவி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க தான் ஆரோனும் மோசேவும் அந்த கோத்திரத்துல இருந்து தான் வராங்க. மோசே இங்க ஆசீர்வதிக்கும் போது நல்ல விதமாய் லேவியை குறித்து ஆசீர்வதிக்கிறாரு. அது எதனாலனா லேவி கோத்திரம் எல்லா கோத்திரத்திலயும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு பங்கை ஏசப்பா கொடுத்திருக்காரு. தசம பாகம் வாங்குகிறதா இருக்கட்டும், தூபம் காட்டுவதா இருக்கட்டும், ஆலயத்துல இருக்க பணிகளை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த லேவி கோத்திரத்துல தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க துதிக்கிறவங்களா மாறிட்டாங்க. அப்புறம் அவங்க என்னெல்லாம் அவங்க கிட்ட நெகட்டிவ் இருந்ததோ அதெல்லாமே ஏசப்பா இந்த உபாகத்துல மோசைய ஆசீர்வதிக்கும் போது பாசிட்டிவா ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ நம்மளும் சில டைம்ல விழுந்து போயிருக்கலாம். ஆனா நம்ம துதிக்க 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 ஏசப்பாவை துதிக்கிறதுனா பாட்டு பாட பாட இங்க துதிக்கிறவங்களுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு எல்லா ஒரு கோத்திரத்துல பங்கும் கிடைச்சது, அவங்களுக்கு ஒரு சுதந்திரமும் கிடைச்சது, புதிய ஒரு ஆசீர்வாதமும் கிடைச்சது. இன்னைக்கும் லேவி கோத்திரத்துக்கு ஆசாரியத்துவம் இன்னைக்கும் இஸ்ரவேல்ல இருக்கு. அப்படியாய் கர்த்தர் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதித்தார். ஒரு வாட்டி விழுந்தா கூட கர்த்தர் மறுபடியும் அவர்களை துதிக்கிறவர்களாய் இருந்தால் அவர்களை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.